நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை பொழுதுல கூட நாம் சில காரியத்தை முக்கியமாக கவனம் செலுத்த போகிறோம். 1 தீத்து புத்தகத்தை எடுத்துக்கொள்வோமாக. 1 தீத்து 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். கிரியைகளினாலும் அவர்களை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த கீழ்ப்படியாத காரியத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். The consequences of our attitude. ஒவ்வொருத்தருடைய மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த கீழ்ப்படியாத சுபாவம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்க அநேக சொல்றோம், நான் கீழ்ப்படுறேன்னு. உண்மையாய் ஆராய்ந்து பார்க்கும் போது, வசனத்தை வைத்து ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்க்கும் போது, அவனுக்குள் முக்கியமாக கீழ்ப்படிதல் இல்லாமல் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமல் இருக்கிற காரணம் நம் நிறைய பார்க்கலாம். ஆனா கீழ்ப்படியாத ஒரு சுபாவம் என் வாழ்க்கையில் இருக்குது சொன்னா அது எதை குறிக்குதுன்னா, பாவம் என்னை விட்டு இன்னும் விலகவே இல்லை, பாவத்தை நான் அறிக்கை செய்வோம் இல்லை, பாவத்தை விட்டு நான் விலகுவதும் இல்லை. நான் அப்படியே அந்த பாவத்தில் வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த கீழ்ப்படியாதவர்களுடைய சுபாவம் என்னன்னா, பாவத்திலே இருந்து பாவத்திலே மரித்து போவது. மரித்து போனவுடனே எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொல்லுவதற்கு, நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன். அதனால தான் நான் கேட்குறேன், என்ன நல்ல ஓட்டத்தை நீ ஓடின, என்ன நல்ல போராட்டத்தை நீ போராடின? உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் கீழ்ப்படிய காரியத்தை கீழ்ப்படியாமல் இருக்கும் போது, தேவனுடைய பார்வைக்கு வேதத்தின் ஆராய்ச்சியின்படி கீழ்ப்படியது இல்லை அப்படின்னு சொன்னால் அது பாவத்தோட முக்கிய அறிகுறியாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் இயேசுவை தெரியும்னு சொல்றாங்க. இந்த தீத்து புத்தகத்தில் வாசிக்கும் போது எல்லாருக்கும் ஆண்டவரை தெரியும், எல்லாருக்கும் இயேசுவை தெரியும். ஆனா ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கும் இயேசு கொடுத்த கட்டளைக்கும் கீழ்ப்படிவது எத்தனை பேர்? அவங்களுடைய தேவைக்கு தகுந்தாப்புல கீழ்ப்படியதை காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம இஷ்டம் போல வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளல, அவர் சித்தத்தின் போல வாழ்வதற்கு கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி என்னை வாழ்வதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வதற்கு எதை குறிக்குதுன்னா, நான் முழுமையாய் அவருக்கு கீழ்ப்படுகிறவனாக காணப்பட வேண்டும். என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் காரியம் இல்லையோ, நான் அவருக்கு கீழ்ப்படி சொல்வது பொய்யனாக காணப்படுகிறேன். ஹல்லேலூயா. சில பேர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா உட்காந்து ஆராதனை செய்வாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் இருக்காது. இது பாவம் செய்யாதேன்னு சொல்லி ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கும், செய்யாதே அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு கீழ்ப்படிந்து கேட்டு நடக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. நான் ஏன் நடக்கக்கூடாது, நான் ஏன் செய்யக்கூடாது, நான் இப்படி தான் இருப்பேன். கீழ்ப்படுதல் இல்லைனா நீ பாவம் செய்கிற. பாவம் செய்கிறவன் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியுமா? டிக்கெட்டை நீயே புக் பண்ணிக்கிட்ட, அவர் உனக்கு புக் பண்ணி கொடுக்கல. என்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கீழ்ப்படிதல் காரியம் இல்லாமல் போகுதோ, அவன் கீழ்ப்படியாமல் போகிறானோ, அவன் தேவ பிரசனத்தை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறான். கீழ்ப்படிதல் என்பது எதை குறிக்கிறது சொன்னா, பிரியமானவர்களே, முதலாவது ஒரு ஆளுகைக்குள்ளாக இருக்கிற காரியத்துக்கு என்னை ஒப்புவிப்பது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப கீழ்ப்படியாமல் இருக்கிற காரியம் எதை குறிக்குதுன்னா, மரியாதை இல்லாத காரியத்தை குறிக்குது. எனக்கு ஒரு ஆளுகை இருக்குது, என்னை ஆளுகை செய்பவர் ஒருத்தர் இருக்கிறார், என்னை எப்படி இருக்கணும்னு சொல்லி அவருக்கு கொடுத்துட்டாரு, அதற்கு நான் கீழ்ப்படியாமல் போகும்போது அது எதை குறிக்குதுன்னா, நான் மரியாதை கொடுக்கலன்னு சொல்லி தெரியப்படுத்துகிறது. மரியாதை அற்று போனவன். ஹல்லேலூயா. அவனுக்கு மரியாதை என்னன்னு தெரியாது. He want people to respect him, but he do not know how to respect others. மற்றவர்கள் இடத்துல எனக்கு மரியாதை வேணும்னு சொல்லி அவன் விரும்புவான். ஆனால் மற்றவங்களுக்கு மரியாதை அவனுக்கு கொடுக்க தெரியாது.
நம்மளை ஆளுகை செய்கிற ஆண்டவர், உருவாக்கின ஆண்டவருக்கு அவன் மரியாதை கொடுக்க மறுதளிக்கிறவனாக காணப்படும் போது, ஆனால் அவன் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற மரியாதை எதிர்பார்க்கிறவனா இருந்தால் அது தீமையான காரியமாக காணப்படுகிறது. ஏன் தெரியுமா? ஒன் சைட் லவ் சொல்கிற மாதிரி, எனக்கு இது வேணும், நீங்கள் சொல்றது எனக்கு வேணாம். அப்பனா ஆண்டவர் என்ன பார்க்குறன்னா, உனக்கு மரியாதைனா என்னன்னு தெரியல. இப்போ உங்கள் வீட்டு பிள்ளைங்க உங்கள் வார்த்தை கேட்காம கீழ்ப்படியாமல் செய்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒரு மரியாதை இல்லை அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. உங்களை படைத்த ஆண்டவரும் அதுதான் யோசிப்பார். ஒரு வேலையை நான் உன்கிட்ட சொல்கிறேன், அதை செய்யாதன்னு நீ செய்ய வேண்டான்னு சொல்லி மீறிக்கிட்டு செய்கிறேன்னு சொன்னால் உனக்கு என் மேலே மரியாதை இல்லை. நீ என்னதான் இசை கருவியில் அப்படியே புல்லாங்குழல் வாசித்து எல்லாரும் மெய் மறந்து வச்சாலும், என்னதான் கீபோர்டை அடித்து பரலோக பிரசனத்தை கொண்டு வரேன்னு சொன்னாலும், என்னதான் வர்ஷிப் லீடராக இருந்து ஜனங்கள் நடத்தினாலும், என்னதான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து மற்றவங்களுக்கு சாட்சி கொடுக்குற போல நீ நடித்தாலும், உனக்குள் கீழ்ப்படுதல் இல்லைன்னா நீ ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கீழ்ப்படுதல் நீ ஒன்றுமே இல்லை. இந்த கீழ்ப்படிதல் இல்லாத இன்னொரு பகுதியை பார்த்தோன்னா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஸ்டபனஸ், அப்படின்னா பிடிவாதம். எவன் ஒருவனுக்கு கீழ்ப்படுதல் இல்லையோ அதை எதை குறிக்குதுன்னா அவனுடைய பிடிவாதம். இந்த பிடிவாதத்தில் ரெண்டு பிரிவினையாக பார்க்கலாம். ஒன்று, நன்மையான காரியத்துக்கு பிடிவாதம் பிடிக்குது. ஆண்டவரே, யாக்கோபு சொன்னார், நீ என்னை ஆசீர்வதிக்கலையே நான் உண்மை விடவே மாட்டேன். பிடிவாதம் பிடிச்சிட்டு ஆண்டவர் காலை பிடிச்சிக்கிட்டான். ஆண்டவர் இன்னிலேருந்து நீ இஸ்ரவேலாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இஸ்ரவேல் என்பது எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்கிறவர்கள். அது நன்மை. தீமை, நீ அதை பண்ணாத, அது செய்யாத, அது தவறு அப்படின்னு சொன்னால் நான் செய்வேன், நான் போவேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தீமையான காரியமாக இருக்குது. அப்போ இந்த பிடிவாதத்திலே ரெண்டு ரகமாக இருக்குது. இப்போ நீங்கள் விசுவாசத்துக்குரிய காரியத்துக்கு பிடிவாதமாக இருந்து தேவனிடத்தில் கேட்கும் போது அதை தேவன் செயல்படுத்துகிறார் இருக்கிறார். தேவன் பிரியமில்லாத காரியத்துக்கு நீங்கள் பிடிவாதமாக இருக்கும் போது அது எதை குறிக்குதுன்னா பாவத்தை குறிக்குது. அதன் மூலமாக வரும் விளைவு என்ன தெரியுமா? என்ன வரும்? அந்த பிடிவாதத்தின் மூலமாக, தீமையான பிடிவாதத்தின் மூலமாக சண்டை சச்சரவு தான் வரும். சமாதானம் வராது. சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் அடிபிடி சண்டையாக மாறும். கடைசியில் நாசமாக போயிடும். சின்னோண்டு வார்த்தை தான் கீழ்ப்படிதல். ஆனால் அது விளைவு பெருசாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், இந்த கீழ்ப்படிதல் இல்லாததோட அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனை நம்பவில்லை. நம்மளுடைய நிலை சில நேரத்தில் அப்படியாக தள்ளப்படும் போது தேவனை நம்பவே போவதுக்கு நம்மளால் முடியாது. நம்ம என்ன நினைப்போம்? இது நடக்குமா, இது நடக்காதா, அந்த ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. அப்போ நம்மளோட நம்பிக்கை என்ன ஆயிடுது? வீணா போயிடுது. நம்ம குழப்பத்தில் வந்துடுவோம். உடனே சொல்லிடுறது, அதுக்கு ஒரு வசனத்தை தூக்கி போட்டுருது. தேவன் எனக்கு குழப்பத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, எனக்கு தெளிந்த ஆவியை கொடுத்துருக்கார். உனக்கு தெளிந்த ஆவியை கொடுத்துருக்கிறார் சொன்னால் உனக்கு கீழ்ப்படுதல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உனக்கு கீழ்ப்படுதல் இல்லை, தேவன் உனக்கு தெளிந்த ஆவியை கொடுத்துருக்கார், நீ ஒரு பொய்யன். அதனால தான் எப்போது சொல்லுவேன், நீங்களா இருந்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கறது தான் மெய்யான காரியம். அடுத்தவங்க சொல்லியோ அடுத்தவங்களுக்கு முன்னுக்கு மெச்சிக்கிறதுக்கோ வாழுவதுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. தேவனுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். தேவனிடத்தில் உண்மையாய் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அது ரொம்ப அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உபாகமம் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 58-60 வாசிக்க கேட்போம். இந்த கீழ்ப்படியாத காரியத்தை மோசே சொல்லுகிறதை நாம் பார்க்க போகிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுந்திருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் நடக்க கவனமாயிராவிட்டால்
கர்த்தர் தீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களினாலும் உன்னையும் உன் சன்னதியையும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்து எகிப்தின் வியாதிகள் எல்லாம் உன்மேல் வரவிப்பார். அவைகள் உன்னை பற்றி கொள்ளும். அல்லேலூயா. மோசே சொல்றாரு, இந்த புத்தகத்தில் எழுதின எல்லாவற்றுக்கும் நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டுமா? கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. வேதாகமத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை எல்லாத்துக்கும் நீ என்ன செய்யணுமா? கீழ்ப்படிஞ்சே ஆக வேண்டும். நோ சாய்ஸ். அல்லேலூயா. சில பேர் என்ன செய்வாங்க, பரவாயில்ல ஆண்டு பார்த்துக்குவாரு, ஆண்டுக்கு தெரியும். இந்த நிறைய பேரோட அழிச்சத்தினம் என்னத்துல சொல்லிட்டா, ஆண்டுக்கு தெரியும் நான் எப்படின்னு ஆண்டுக்கு தெரியும். ஆண்டுக்கு தெரியும் இன்னைக்கு ஏன் நான் சர்ச்சுக்கு போகலன்னு. ஆண்டுக்கு தெரியும் நான் எப்படி இருக்கிறேன்னு ஆண்டுக்கு தெரியும். இன்னைக்கு என்னால் முடியலன்னு சொல்லி ஆண்டுக்கு தெரியும். ஒரே ஒரு கேள்வி, ஆண்டுக்கு ஒன்று தெரியும், உனக்கு ஆண்டு தெரியுமா? God knows you well. Do you know God well? சாக்கு போக்கு, கீழ்ப்படுதல் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை என்பது யாருடைய நாள்? அந்த நாள் யாருக்கு கொடுக்கணும்? பாஸ்டருக்கா? யாருக்கு இங்க கொடுக்கணும்? அந்த ஒரு நாள் தேவனுடைய நாள். அந்த ஒரு நாள் தேவனுக்கு கொடுக்கறது கூட உனக்கு சாக்கு போக்கு சொல்றேன்னா உனக்குள் கீழ்ப்படுதல் இல்லை, நீ பாவத்தில் தான் வாழ்ற. அல்லேலூயா. சில நேரத்தில் பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். வானொலி அறிக்கை கொடுக்கிறவன் இருக்கான் பார்த்துருக்கீங்களா? இந்த நிலை இன்னைக்கு எப்படி மழை வருதா, இன்னைக்கு வெயில் அடிக்குதா சொல்றான் பார்த்தீங்களா? அவன் திடீர்னு ஒரு அறிக்கை கொடுக்குறான். என்னது? எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்க, சுனாமி வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குறான். எல்லா ஜனங்களும் என்ன செய்வாங்க? பதறடிச்சு என்னென்ன காப்பாற்ற முடியும், தன்னை எப்படி காப்பாற்ற, துண்டா காணும் துணியை காணும்னு ப்ரிப்பரேஷன் ஓடும் பயங்கரமா. என்ன சொல்லிட்டாங்களே, எந்த நேரத்தில் சுனாமி வந்துடும், தயவு செய்து உங்க வீட்டை நீங்க என்ன பண்ணுங்க, சுத்தம் செஞ்சுட்டு முடிஞ்ச அளவு அந்த இடத்த விட்டு ஓடுங்க, அங்க இருக்காருங்க சொன்னோடனே இந்த ஜனங்கள் பதறடிச்சு போய் ஓடுவாங்க. ஆனா ஒரு ஊழியக்காரன் ஒவ்வொரு வாரமும் மனம் திரும்பு இயேசு வருவாரு, மனம் திரும்பு இயேசு வருவாரு சொன்னா அந்த ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? வேறப்பா வரட்டும் அப்புறம் பார்த்துக்குவோம். இல்ல, ஒரு வானொலி அறிக்கை கொடுக்கிறவன் சொல்றான் சுனாமி வரப்போகுது, சீக்கிரம் வெளியாவுங்க. அதுல இருக்கிற பதட்டம் இயேசு வர போறாரு மனம் திரும்புங்கன்னு சொல்லும் போது இல்ல. உன் கீழ்ப்படுதல் எங்க இருக்கிறது? உடைய நம்பிக்கை எங்க இருக்குது? யார் இடத்துல இருக்குது? நல்லா கேளுங்க. அந்த வானிலை அறிக்கை செய்வான், நாளை சாயந்தரம் 5 மணி மேல கனமழை பெய்ய போகுதுன்னு. அன்னைக்குதான் வெயில் பிச்சுக்கிட்டு அடிக்கும், பிச்சுக்கிட்டு அடிக்கும். நல்லா பாருங்க, 100% அவங்களால கணிச்சு சொல்ல முடியாதுங்க. 50-50 தான். என்னது? 50-50 தான். அது கூட சில நேரத்தில் நடக்காது. சில நேரத்தில் சொல்லுவான் பகல் நேரத்தில் இன்னைக்கு காலை பொழுது இப்போ மட்டாரத்தில் மழை அடித்து ஊற்றும், காலையில சூரியன் பிச்சுக்கிட்டு அடிக்கும். ஆனா அவன் சொல்றதை நீங்க நம்புறீங்க, அவன் சொல்றதுக்கு நீங்க ஆடுறீங்க. சில பேர் அதை பார்த்துக்கிட்டு ஓ இன்னைக்கு சாயந்தரம் மழை இருக்கலாம், நம்ம பிளான் மாற்றிடுவோம். உனக்கு எப்படிலாம் தெரியும் இன்னைக்கு சாயந்தரம் மழை வருதுன்னு? டிவியில் சொல்லிட்டாங்கப்பா மழை வரும்னு. பாருங்க, டிவியில் சொன்னதுக்கே உன் பிளானை மாத்துற, பைபிள் சொல்றதுக்கும் வாழ்க்கை பிளானை மாத்துறதுக்கு உனக்கு முடியல. Where is your obedience? You still disobedience to God will. ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு அதுதானே நடக்குது. ஆமாவா? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், உட்காந்தோம், கொஞ்ச நேரம் கேட்டோம், போனோம், முடிச்சால்தான், அவ்வளோதான். எந்த மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை திருச்சபைக்கு வந்துட்டு அவ்வளோதான் வந்தேன் அப்படின்னு நினைக்கணும், உன் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். எந்த மனுஷன் திருச்சபைக்கு வரும்போது நான் ஆண்டவரோட வீட்டுக்கு வரேன், ஒரு வேளை ஆண்டவர் நான் உட்காந்துருக்கிற அன்னைக்கு திடீர்னு வந்துட்டா நான் நிச்சயம் என்னை கூட்டிகிட்டு போவார். நான் கைவிடப்பட மாட்டேன், நம்பிக்கையாக இருக்கிறேன், என் பாவம் கழுவப்படுது, நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன், அதுக்காக நான் சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு எண்ணத்தோட வரானோ
அவன் எடுத்துக்கொள்கிறவனாக காணப்படுகிறான். அடையாளம், அவனுக்குள் கீழ்ப்படிதல் இருக்கிறது. சும்மா ஞாயிற்றுக்கிழமை பேர் கிறிஸ்தவன் வந்து கீழ்ப்படிதல் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது அலாம் கிளாக் மாதிரி 7 மணிக்கு செட் பண்ணால் கரெக்டாக 7 மணிக்கு தான் அது அடிக்கும். மணி ஏழாச்சு. இந்த கிறிஸ்தவனா அலாம் கிளாக்க ஒன்று தான். ஞாயிற்றுக்கிழமையாச்சுன்னா எந்திரிச்சு பல்லு விளக்கி முஞ்ச கழிச்சு வச்சுக்குவோம். முடிஞ்சோடனே வீட்டுக்கு போய்ட்டு நல்லா கோழிக்கறி வச்சுட்டு குடும்பத்தோட உட்காந்து தின்னோம். சாப்பிடாது, தின்னோம். கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா உட்காந்து சாப்பிடுவார்கள். அந்த வெட்டு வெளியே போனால் என்ன ஆகும்? தின்னொன்னு சொல்ல முடியும். வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இந்த சாப்பிட்றதுக்கும் தின்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன சொல்லுங்க? சாப்பிட்றாங்க அப்படி சொன்னால் கண்ணியத்தோட தேவ சமூகத்தில் உட்காந்து எல்லாரும் பங்கு பெற்று ஒரு ஐக்கியம் கொள்ளுகிறது தான் சாப்பாடு. தின்றது பேர் என்ன? எவன் தின்னானா, எவன் சாப்பிட்டானா, எவன் சாப்பிடலன்னா, என் வயிறு நினைச்சா சரி லபக்க 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 லபக்கு. இந்த திங்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் சொல்கிறேன். திருச்சபையில் நீங்கள் சாப்பிட்றவங்களா உட்காடுறீங்களா இல்லை திங்கிறவங்களா உட்காடுறீங்களா அப்படின்னு கேள்வி வச்சு விவாதம் வச்சுனாக்க நிறைய இன்புட் கிடைக்கும். இதெல்லாம் பேச மாட்டோம். ஏன்னா சபையார் கோய்த்து கொள்வார்கள். நீ கோச்சிக்கிறதுக்காக நான் பரலோகத்தில் இருக்கிற நான் உதாசீனம் பண்ண முடியாது. உண்மையை தான் பேசணும். நீ கோச்சாலும் சரி, நீ கோச்சிக்கிட்டாலும் சரி, அது எனக்கு முக்கியம் இல்லை. மேலே ஒருத்தர் இருக்கார, அவர் என் மேலே கோச்சிக்கூடாது. அதுக்கு நான் உண்மையாக இருக்கணும். அதுக்கு நேராக தான் ஜனங்களை நடத்தணும். அல்லையா? எனக்கு நேராக நடத்தி எனக்கு எந்த பயனும் இல்லை. அந்த ஜனங்களை எல்லாரும் தேவனுக்கு நேராக நடத்துவதுதான் என்னோட வேலை. அப்போ அந்த தேவனுக்கு நேராக ஒரு ஜனங்களை நடத்தணும்னா கீழ்ப்படிதல் என் வாழ்க்கை இல்லைன்னு சொன்னால் அது போய். கீழ்ப்படிதல் காரியம் ரொம்ப அவசியமாக இருக்குது. மோசே சொல்கிறாரு, இந்த புத்தகத்தில் எழுதின எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யணுமா? நீங்கள் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும் சொல்கிறார். அல்லையா? இல்லைன்னா அந்த ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? வாதையை அனுப்பி கண்டனத்தை தெரிவிப்பார். எகிப்து தேசத்தில் நீ எப்படி பயந்து இருந்தாயோ அதே பயத்தை திருப்பி உனக்கு கொடுப்பேன்றார். இந்த கீழ்ப்படிதல் நடக்க நம்ம தவறும் போது, கீழ்ப்படியதுக்கு நம்ம தவறும் போது நம்ம வாழ்க்கையில் இது நடக்கும். என்ன சொல்றாருன்னா, உனக்கு கீழ்ப்படிதல் இல்லை அப்படி சொன்னா அது அழிவுக்கு உள்ள அடையாளம். டிஸ்ட்ரக்ஷன்ஸ். when you never disobey God's law, you are inviting the destruction in your life. நீங்களே அழிவை உங்க வாழ்க்கைக்கு வா கம் அப்படி சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்குறீங்க. தேவன் நம்மளை அழித்து போடுவதற்கு தெரிந்து கொள்ளலை. நல்லா கேட்டுக்கங்க. நம்மளை வாழ வைப்பதுக்காக, நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பதுக்காக, அவருடைய நாமத்தை பறைசூற்றுகிறவர்களாக நம்மளை வைத்திருக்கிறார். அதற்கு நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். அதற்கு முதல் நான் கீழ்ப்படிய வேண்டும். என்னுடைய செயற்கை அவருடைய விளைவு என்ன அப்படி சொன்னா, எனக்குள் இருக்கிற கீழ்ப்படியாத இருக்கிற காரியங்கள் இதுவே என்னை அழித்து போட்டுரும். எனக்கு ஆண்டவர் மேலான காரியத்தை வச்சிருப்பாரு. அந்த மேலான காரியத்தை நல்லா நோக்கி பார்க்க முடியாது. ஏன்னா எனக்குள்ள கீழ்ப்படுதல் இல்லை. என்னைக்கு என் வாழ்க்கையில் கீழ்ப்படுதல் என்ற காரியம் நிறைவாக காணப்படுகிறதோ அன்னைக்கு தான் மேலான காரியம் தேவன் எனக்கு வைத்ததை என்னால் பார்க்க முடியும். என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் பரீட்சை நடக்கும். இந்த பரீட்சையில் தான் ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். மிஸ் பண்ண மேலான காரியத்தை பார்க்க முடியாது. அதான் ஆண்டவர் பார்ப்பார். God will always guide his people. Those who seek God, those who always speak to God, pray to God, ask God, he will never forsake his people. Always guide. Even though you run away from the path, he is there to guide your back. That is why in Psalms we read, the Lord is my shepherd, I shall lack nothing. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். மேய்ப்பர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த ஆடு வழி தவறி போவோம். என்ன செய்வார்? தன்னுடைய கோல்னால மறுபடியும் இழுத்து, அங்கே போவாத, இந்த கூட்டத்தோட கூட்டமாக என் கூடயே வா. நீ நகர்ந்து போவ, அவர் திருப்பி இழுத்து கொண்டு வருவார். நீ நகர்ந்து போவ, உனக்கு பரீட்சை வரும். நீ பரீட்சை வரும்போது தான், சே நான் இப்படி இருந்தால் எவ்வளோ நல்லது அப்படியே ஒரு தீர்மானம் எடுப்பேன். ஆண்டவர் உன்னை திருப்பி இழுத்து கொண்டு வருவார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இந்த கீழ்ப்படியாதனால அழிவை நாம் எப்பொழுதும் சந்திக்கிறவர்களாகவே இருக்கிறோம். மத்தேயு 7வது அதிகாரம் 13-14 நம்ம வாசிக்க கேட்டுமானா, திறந்த வாசலும் கோணலான வாசல் குறித்து நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். இறுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரியும், வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இறுக்கமும். பாருங்க, விசாலமாய் இருக்கிற வாசல் அநேகர் போறாங்க, சரியா? இறுக்கமான இருக்கிற வாசல் போறவங்க யாரு? வழி நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை கண்டுபிடிக்க இந்த சிலர் யார்? இந்த 2 வாசல்கள் ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். முதலாவது ஒயிட் கேட், அதாவது அகலமான வாசல் என்று சொல்லப்படும் போது அதை எதை குறிக்குதுன்னா அழிவை குறிக்குது. அந்த வாசல் பெருசாக தந்துருக்கும், யார் வேணாலும் உள்ளே போகலாம், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஹல்லேலூயா. அந்த ஏன் அழிவை குறிக்க தெரியுமா? கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கு வழி. நானே மந்திரி நானே ராஜா என்று சொல்கிறவங்க, அவளுக்கு தான் அந்த வழி. அந்த வழியாய் போகிறவர்களோட வாசல் விருதாக இருக்கும், அவர்களைப் போல அந்த வாசல் திறந்துக்கப்பட்டிருக்கும், நல்லா போவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. இது யார் தெரியுமா சொல்லுவாங்க? நான் தான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் பீசா இல்லை, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிற? கர்த்தர் என்னையே தான் ஆசீர்வதிக்கிறாரு, ஆசீர்விப்பார். முடிவு பரியந்த நாட்களில் தெரியும் யார் யார் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்று. 2 வாசல் கதவை குறித்து ஆண்டவர் பேசும்போது, வாசல் கதவு திறந்த வாசலாய் பெருசாக இருக்குது, இந்த வாசலில் அநேகர் போவார்கள் சொல்லும் போது அவர்களுடைய கீழ்ப்படுதல் இல்லாத காரியத்தை குறிக்குது, பாவத்தை குறிக்குது, அழிவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் நன்மையை காண முடியாது. அகலமான வாசலில் போயிட்டே நான் தப்பிச்சிட்டேன் இல்லை, அதுக்கப்புறம் தான் உனக்கு பிரச்சனையே. உனக்கு கொடுக்குற நித்திய வாழ்வு அந்த வாசல் வழியாக இல்லை, நெருக்கமான வாசல் வழியாக இருக்குது. இந்த நெருக்கமான வாசல்ல சிலர் தான் சொல்றாரு, அந்த பரிசையை சகித்து கொண்டு அவர் கொடுக்குற எல்லா டஸ்களையும் ஜெயம் கொண்டு போறவன் அந்த சின்ன வாசல் வழியா இருக்கிறவன். அந்த சின்ன வாசல் எதை குறிக்குதுன்னா கீழ்ப்படிதலை குறிக்குது. ஹல்லேலூயா. அகந்த பெரிய வாசல் எதை குறிக்குது? அழிவை குறிக்குது. அந்த கோணலான சின்ன வாசல் எதை குறிக்குது? தேவனிடத்தில் கீழ்ப்படுகிற ஜனத்தை குறிக்கிறது. அந்த வாசல்ல நித்திய வாழ்வு இல்லை, இந்த வாசல் உனக்கு நித்திய வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால இந்த கீழ்ப்படியாத இருக்கிற விளைவை நாம் பார்க்குமானால், முதலாவது இந்த கீழ்ப்படிதல் யாருக்கெல்லாம் இல்லாமல் இருக்குதோ, அவன் கீழ்ப்படியாமல் போகிறவனா இருந்தாக்க அவனுடைய வாழ்க்கையில் விளைவுகள் தொடர்ச்சியாகவே நடக்கும். என்ன விளைவு? நன்மையானதில்ல, தீமையான விளைவு. உனக்கு கீழ்ப்படுது இல்லைன்னா நன்மை நடக்கும் நினைக்கிற, நன்மை நடக்கவே நடக்காது. ஏதோ தண்ணி தெளித்து விடுறப்ப கொஞ்சம் சாரல் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த சாரலோட ஆசீர்வாதம் தான் அவன் வாழ்க்கையில். முழுமையான தெளிப்போட ஆசீர்வாதம் அவனுக்கு வராது. சாரல் பனி மாதிரி அவன் மேலே வந்துட்டு போ, அது மட்டும் தான் நீ பார்க்க முடியும், முழுமையான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஆகையினால இந்த கீழ்ப்படுதல் இல்லாதனால அதோடைய விளைவுகள் எப்படியாக இருக்குமா? விளைவு என்னது? சர்வநாசமாக இருக்குது. அந்த சர்வநாசமான விளைவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் தவிர அதிலேருந்து அவர்கள் விடுதலையாக்க முடியாது. இதிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இரண்டாவது, ஹல்லேலூயா, அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறது அவர்களை மட்டும் பாதிக்கல, அவர்களை சுற்றி இருக்கிறவர்களையும் அது பாதிக்கும். ஹல்லேலூயா. Disobedience can affect not only the obedient person but also those around them. அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லையா, அவர்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பாதிப்பு உண்டாகும். ஓன் நிம்மதியும் கெட்டு போய் அடுத்தவன் நிம்மதியும் கெடுக்கிறவனா மாறிடுவேன். ஹல்லேலூயா. நீ மட்டும் பாவத்தை விழுவாம கூட இருக்கிறவங்க சேர்த்து பாவத்தில் வர வச்சிருவேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவனுக்கு கீழ்ப்படுதல் இருக்காது. இவன் செய்கிற சேட்டை, இவன் பேசுகிற வார்த்தை, இவன் நடந்துக்கிற முறை கீழ்ப்படிதலாக இருக்கிறான் பத்தியா கர்த்தருக்கு, அவனுக்கே கோபம் வர வைப்பான். இப்போ அவன் கோபம் மாட்டான போனோம்,
பாவம் செய்கிறான். இப்போ ஒன்னால இன்னொரு ஒருத்தன் கெட்டு போகிறான். அப்போ அந்த கீழ்ப்படியாமல் போகிற காரியத்தில் அடங்கியிருக்குது என்னது? என்னை மட்டும் பாதிக்கல, என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் அது பாதிப்புக்கு கொண்டு வருகிறது. நான்காவது, இந்த கீழ்ப்படியாமல் இருக்கிற மூன்றாவது மன்னிக்க வேணும், இந்த கீழ்ப்படியாமல் இருக்கிறது சில நேரத்தில் சரிப்படுத்த முடியாது. அல்லேலூயா. இந்த கீழ்ப்படியாமல் இருக்கிற காரியத்தை சரிப்படுத்த முடியாது. அது ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்கும். இது சரியா ஆக்க வேண்டும் என்றால் உங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியும் போது தான் இது சரிப்படுத்த முடியும். நான் தேவனுக்குள்ள இருக்கிறேன், ஆனால் எனக்குள்ள கீழ்ப்படுது இல்லைன்னா எனக்குள்ளாக இருக்கிற வழியை சரி பண்ண முடியாது. எனக்குள்ளாக இருக்கிற பாதையை சரிப்படுத்த முடியாது. என் கண்ணு முன்னுக்கு தேவன் உண்டாக்கின பாதையை என்னால் பார்க்க முடியாது. என் கண்ணு குருடாக்கப்பட்டு கொண்டிருக்கும். அல்லேலூயா. இது ரொம்ப ஆபத்து. எவன் ஒருவனுக்கு கீழ்ப்படுதல் இல்லையோ அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வழியை அவனால் சரிப்படுத்த முடியாது. சாகிற வரைக்கும் அந்த வழி அவனுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்குள்ள இருக்கிறவன் விடுதலையாக்கப்பட்டவன் எப்படியாப்பட்டவனா இருக்கிறானா? அவன் கீழ்ப்படுதலாக இருக்கிறான். அவன் கீழ்ப்படுதல் மூலமாக அவனுக்குள் பட்ட வலி வேதனை அனைத்தையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார். அப்ப அந்த கீழ்ப்படிதலுக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கும் இருக்கிற உள்ளுக்கு அடங்கி இருக்கிற அந்த சார் அம்சங்கள் எவ்வளவாய் ஆண்டவர் உன்னித்து கவனிக்கிறவராக இருக்கிறார். நான் கிறிஸ்தவன் சொல்றேன், ஆனா எனக்கு கீழ்ப்படுதல் இல்லை. I'm telling the people that I'm a Christian, but in my attitude I disobey what God said. Am I a Christian? நான் கிறிஸ்தவனாங்க? கீழ்ப்படுதல் இல்லை. நான் கிறிஸ்தவனா? நீ தான் சொல்லிக்கிற நீ கிறிஸ்தவனு. ஒரு கிறிஸ்தவன் கீழ்ப்படுதவனாக இருக்க வேண்டும். எல்லா ரீதியிலையும் தனக்கு ஏற்படுற நேரத்தில் அல்ல, சாக்கு போக்கு சொல்றவன் அல்ல, இடத்துக்கு தகுந்தாப்புல நடிக்கிறவன் அல்ல. கீழ்ப்படுதல் என்பது தேவன் சொன்னதுக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறது. அல்லேலூயா. அதிகாரத்துக்கு மரியாதை செலுத்துகிறது. இது ரெண்டுமே என் வாழ்க்கை இல்லைன்னா நான் கிறிஸ்தவன் சொல்லி கீழ்ப்படுகிறவன் சொல்லுவதற்கு தகுதி பற்றவன் அல்ல, தகுதி இல்லாதவனாக காணப்படுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்தில் இந்த கீழ்ப்படியாமல் இருக்கிறது எதை குறிக்க தெரியுமா? ஒழுக்கம் கெட்டு போனவனை குறிக்கிறது. என்ன கெட்டு போனவனா? ஒழுக்கம் கெட்டு போனவனோட வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, சொன்னாக்கா ஏட்டிக்கு போட்டு பேசுறது, எதை சொல்கிறோமோ அதை தான் செய்வேன்னு சொல்கிறாங்க. அவங்களோட நினைப்பு என்னன்னா, அவங்களுக்கு எல்லாம் பண்ணிடுவேன், என்ன எல்லாத்தையும் ஜெயம் கொண்டுருவேன்னு. இங்கே நீ ஜெயம் காணலாம், அங்கே 2 வாசல் கதவு இருக்குது. அந்த 2 வாசல் கதவுல நீ எங்கே போகணுமோ அப்போ உனக்கு தெரியும். நெருக்கமான வாசலில் போகிறவங்க கீழ்ப்படிஞ்சவங்களா இருப்பாங்க. விசாலமாய் திறக்கப்பட்ட வாசலில் போகிறவங்க கீழ்ப்படியாமல் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த வாசல் மட்டும்தான் உனக்கு உண்டு. அந்த வாசலுக்கு அங்கிட்டு இருக்கல, அதுக்கப்புறம் கர்த்தருடையது. அழிவும் நித்திய வாழ்வும். சூஸ் யோர் பாத். அல்லேலூயா. உன் வழிகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? சிறப்பாக தேர்ந்தெடுப்பதுக்கு தான் தேவன் வேதத்தை நம்மளுக்கு கொடுத்துற. God gave the word to us. அல்லேலூயா. அதான் மோசே சொல்றார், இந்த வேதத்தை எழுதுற எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணுமா? கீழ்ப்படிய வேண்டும், பயப்படணும். அந்த வார்த்தைக்கு நீங்கள் பயந்து மரியாதை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஒரு காரியம் விருப்பம் இல்லைன்னா அதை திரும்ப செய்வதற்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? விழுந்து விடக்கூடாது. தீமையான இருக்கிற காரியத்தில் முதல்ல அவங்கள்ட்ட என்ன சொன்னார்? 2 இருக்குது பிடிவாதம். ஒரு பிடிவாதம் தேவனுக்கு பிரியமா இருக்கிற ஒரு காரியம். என்ன பிடிவாதம்? ஆண்டவரே என்னோட ஆசீர்வாதம் பெருகணும். அப்படியா? இதை தான் நம்ம முக்காவாசி கேட்போம். ஆண்டவரே என்னோட விசுவாசம் பெருகணும். கேட்டு பாருங்க. என்னோட கிறிஸ்துவ வாழ்க்கை பெருகணும். என்னோட பரிசு டைமில், சோதனை டைமில் ஆண்டவரே நான் நிலை நிற்க வேண்டும் சொல்லுகிற காரியம் என் வாழ்க்கையில் பெருகணும். அதுதாங்க நன்மையான பிடிவாதம். நம்ம நன்மையான பிடிவாதத்தில் நம்மளோட மைண்ட் செட் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும், ஆண்டவரே எனக்கு ஒரு காடி வேணும், ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய முடிஞ்ச ஒரு பங்களோ வீடு ஸ்விம்மிங் பூலோட இருக்க வேணும், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி வேணும். அவன் ஜெபம் பண்ணுவான். அந்த பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தாக்க எல்லாரும் மனம் கோவாமல் இருக்கணும்னு. வீட்டுக்கு வந்தானே மறு மாதமே சண்டை நடக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும். நீ தானே ஜெபிச்ச,
ஏன் வரல? ஓ, ஆண்டவர் தவறுதலாக கொடுத்துட்டாரா? அப்படியா? இல்லைங்க. உனக்கு ஏற்ற ஜோதியை எப்போ ஆண்டவர் கொடுக்கணுமோ அதை ஆண்டவர் கரெக்டாக ஆயத்தப்படுத்தி செய்வார். அதுக்கு முன்னே நீ என்ன செய்யணும்? அவருக்கு கீழ்ப்படிந்தவனாக உன்னை உருமாற்றுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுதல் இல்லையோ, தேவன் நம் வாழ்க்கையில் வைத்துக்க நன்மை நம்மளால சுதந்திரித்து கொள்ள முடியாது. பகுதி நேரமாக இருக்கிற காரியத்தை தான் சுதந்திரித்துக் கொள்கிறோம் தவிர முழுமையான காரியத்தை சுதந்திரித்துக்க முடியாது. பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதுல கூட அவனை நான் உற்சாகப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த கீழ்ப்படியாமல் இருக்கிற காரியம் மிக ஆபத்தான ஒரு காரியம். It's a very dangerous thing when you disobey God. When you do not have the obedience to God, that's called a very big mistake that you are doing in your life. Dangerous zone. Okay? நம்ம ரோட்டில் காடி ஓட்ட போகும்போது this is dangerous அப்படின்னா உடனே நம்ம என்ன செஞ்சிடுவோம்? இன்னைக்கு ஆபத்து இருக்கான், சைன் போர்ட் போட்டாங்க, மெதுவாக போகிறோம். போச்செடுத்துல அழுத்த வேண்டி தானே, அப்போ அழுத்த மாட்டோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதை செய்யாதீங்க, இது டேஞ்சரஸ் ஒன், வருது வரட்டும் அப்புறம் பார்த்துக்கோ. அது ஏன் காடி ஓட்டுறப்ப அந்த பயம் இருக்குது, வாழ்க்கையை ஓட்டுறப்ப ஏன் அந்த பயம் இல்லை? அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், வானொலி அறிக்கை கொடுக்குறவன் சொல்லுவான், ஐயோ பத்திரமா இருங்க, இன்னும் 12 மணி நேரத்தில் நம்ம இடத்துல எல்லா இடத்துலையும் தண்ணி வெள்ளம் ஏறி அடிச்சுட்டு வர போகுது, முடிஞ்ச அளவு உங்களோட பொருட்களை காப்பாற்றி கொண்டு அந்த இடத்த விட்டு சீக்கிரம் ஓடி போயிருங்க அப்படின்னு சொன்னால், அதாவது துண்டா காணோம் துணியை காணோம் என்ன செய்யும்? அறிக்கை கொடுத்துட்டாங்களே. எங்காவது போய் கேளுங்க, அது வரட்டும்பா, நம்ம உட்காந்து டிவி பார்ப்போம், பிக் பாஸ் ஓடும் பார்ப்போம், உட்காந்து ஏதோ உட்காந்துருக்கோம். தானே ஓடும். ஜனங்களே, இயேசு வருகிறார், மனம் திரும்புங்கள், அவருடைய வருகை சமீபமாக இருக்குது. அவர் சொன்ன வார்த்தை இந்த பூமியில எல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. அவர் கொடுத்த கட்டளை எல்லாம் நடந்து கொண்டே இருக்குது நம்ம கண்களுக்கு முன்பதாய். அவருடைய வருகை சமீபமாக இருக்குது. அவருடைய வருகை அன்னைக்கு விசுவாசம் உள்ளதாய் இருங்கள், இல்லைன்னா நீங்கள் கைவிடப்படுவீர்கள். இவனுக்கு வேற வேலையே இல்லலா, இப்படிதான் பேசுவாங்க. அப்போ இயேசு வராரு, இயேசு வராரு, இன்னும் வந்தால் பட்ட காணும் இல்லை. இந்த அழிச்சத்தனம் தான் கீழ்ப்படுதல் இல்லாத காரியம். இந்த கீழ்ப்படியாதது தான் என்ன செய்யுமா? என்ன செய்யும்? அழிவுக்கு கொண்டு போகும். இயேசு வருவதற்கு முன்பதாய் விசுவாசம் உள்ளவர்கள் சொல்லும் போது, இயேசு வருவதற்கு முன்பதாக உன்னை கீழ்ப்படிந்தவனாக மாற்று. Change your life to an obedience Christian to God. Hallelujah. But when Christ comes, well, he will see his bride, whether the bride is obey or disobey. மனவாட்டியை வந்து கவனிக்கும் போது பார்ப்பாரு, அது கீழ்ப்படிதா கீழ்ப்படியாததான். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம இந்த ரெண்டு காரியத்தை என்ன பண்ணிடுறோம்? நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் தான் கீழ்ப்படினேன். அப்போ வானொலி அறிக்கை கொடுக்குறான்ல, வெள்ளம் ஏறுதுனே, நீ சொல்லு, நான் ஏன் வீட்டு விட்டு போகணும்? நான் தான் வீடு கட்டிக்கிறேன், வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், நான் பாதுகாப்பாக இருக்கேன், வீட்டுக்குள்ளே இரு. அப்போ மட்டும் கோடியாக சம்பாரித்த ஜாமான்லாம் விட்டுட்டு ஓட முடியுது? ஏன்? அந்த கோடியில் சம்பாரித்த ஜாமாவோட உன் உயிர் உனக்கு பெருசாக தெரியுதுல்ல? அதே உயிரை பராமரிக்கிற தேவனுக்கு அந்த பயம் இல்லை, அந்த பயம் இல்லை. ஏன் தெரியுமா? கீழ்ப்படுதல் இல்லை. எல்லாரும் நினச்சா கீழ்ப்படுதல் என்னன்னா, காலையில் வந்துட்டு 2 பாட்டு 5 பாட்டு பாடிட்டு லபலபலபலன்னு கத்திட்டு கையை தூக்கிட்டு அப்புறம் சின்ன ஒரு பிரசங்கத்தை கேட்டு ஞாயிற்றுக்கிழமை ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு பின்னால் போய் உட்காந்துட்டு சாப்பிட்றது தின்றது. 2 கேட்டகரி இருக்குது சொன்னோம். இந்த 2 கேட்டகரி ஏதாவது ஒரு கேட்டகரியில் முடிச்சுட்டு ஓகே முடிச்சு கதை. மீதி இருக்க 6 நாள் என்ன செய்யணும்? திருப்பி பழைய குருடி கதவை திருடி வாழ்க்கைக்கு போகிறது. திருப்பி 7ஆவது நாள் வந்துட்டு 10 காசு முடிஞ்ச வச்சுட்டு ஆண்டவரே உமக்கு கீழ்படிக்கிறேன்னு சொல்கிறது. எவ்வளோ நாளைக்கு ஆண்டவரை ஏமாற்ற போகிறீங்க? இப்படியே இன்னைக்கு நான் ஒரு அறிக்கை கொடுக்கிறேன், மனம் திரும்பு, தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பு, தேவனுடைய வருகை சமீபமாக இருக்குது. எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றியா? மனம் திரும்பு. உன் நேரத்தை கொடுத்த ஆண்டவருக்கே உனக்கு நேரம் இல்லைன்னா உனக்கு எதுக்கு நேரம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டால் என்ன பண்ணுவேன்? நேரத்தை உண்டாக்குனவர் ஆண்டவர், ஆமாவா? அவருக்கு நேரம் கொடுக்க முடியலன்னா அப்போ உனக்கு என்னத்துக்கு மற்ற நேரம், இருத்த நேரம்?
இன்னமும் பொறுமையுடையவராக தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால் அவர் பொறுமை இருக்கிற வரைக்கும் உன்னை விசுவாசம் உள்ளவனாகவும் கீழ்ப்படிந்தவனாகவும் உன்னை மாற்றுவதற்கு டைம் இருக்கு. மாற்று, சேஞ்ச். வந்துட்டாரு. அல்லேலூயா. கண்கள் முடிஞ்சோம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த கீழ்ப்படுகிற காரியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் அநேக விஷயத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், எங்களை மன்னியும். செமா கரோய் ஹமாரா பிதா, எங்களை மன்னியும் ஆண்டவரே. தேவனுடைய பார்வைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிற காரியத்திலிருந்து எங்களை விடுதலை செய்வீராக சொல்லி சொல்லிக்கிறேன். இந்த காலை பொழுதுல கூட ஆண்டவருடைய நாமம் ஒன்றை உயர்த்தப்பட நாங்கள் சொல்லி சொல்லிக்கிறோம். நன்றியும் துதியும் கனமும் மகிமையும். ஒரு வேளை நாங்கள் விட்டு விட்டோமானால் எங்களை மன்னியும், எங்களை மறுபடியும் ஆண்டவரே அந்த உன்னதமான பாதையில் நடக்க கர்த்தர் கிருபை அளிப்பீராக சொல்லி சொல்லிக்கிறேன். ஒரு கீழ்ப்படிந்த கிறிஸ்தவனாக, ஒரு கீழ்ப்படிந்த பிள்ளையாக நாங்கள் யாவரும் காணப்பட முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கீழ்ப்படிய காரியத்தை நாங்கள் விடும்போது மற்றவங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே அது வீணாக போகிறத பார்க்குறோம். மற்றவங்களுடைய வாழ்க்கை மட்டுமில்லை, எங்களுடைய வாழ்க்கையும் அப்படியாக காணப்படுகிறது. ஆகையினால் இந்த தீமையான காரியத்தை விட்டு நாங்கள் விலகுவதற்கு ஆண்டவர் எங்களை நடத்துவீராக. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கு மறந்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.